எப்பயுமே வீக்கெண்டில தான் இட்லி மாவு அரைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்குவேன். ஏன்னா கதிர் அவங்க அப்பா வீட்ல இருப்பாரு. அந்த டைமில அத முடிச்சுட்டோன்னா, 1 வீக் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு. போன வீக் அப்படியே சோம்பேறித்தனமா விட்டுட்டேங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தடவ வீக் டேஸ்லயே மாவு அரைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டிய சுத்தி டாய்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு, நான் வந்து கிச்சன்ல மாவு அரைக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் அவன் டிஸ்டர்ப் பண்ணல. டாய்ஸ் இருந்ததால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அப்படியே நடுவுல நடுவுல போய் பார்த்துட்டு இருந்தேங்க. மாவெல்லாம் அரைச்சு முடிச்சாச்சு. ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க எனக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய மாவு அரைச்சு வச்சுட்டேன். ஜென்ரலா நான் அவ்வளோ அரைக்க மாட்டேன். ஏன்னா, எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுண்டல், ஃப்ரூட்ஸ் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். டின்னர் மட்டும் தான் இட்லி, தோசை, அதுவும் நடுவுல சப்பாத்தி, அப்புறம் புரோக்கன் வீட் உப்புமா இப்படி போகும். ஸோ ஃபாரின்லேருந்து அண்ணா, அண்ணி, குட்டி பாப்பா எல்லாரும் வராங்க. அதனால தான் எக்ஸ்ட்ராவா மாவு அரைச்சேன். நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ராஜ விருந்துனா, இட்லி கூட வந்து மட்டன் குழம்பு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு குடுத்தா, எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஸோ அதுதாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கதிர்குட்டியும் பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பா வந்ததுலேருந்து என்ன கண்டுக்கவே இல்ல. ஜாலியா கூட விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு ஆள் தேவை விளையாடுறதுக்கு ஆல்வேஸ். ஸோ வந்து குட்டி பாப்பாவும் அவனும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மட்டன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, மட்டன் தனியா விசில் விட்டு அப்புறமா நான் குழம்பு வைக்கல. அப்படியே குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டு விசில் விட்டுட்டேன் ஒரு 5 விசில். அதுக்கப்புறம் தேங்காய்லாம் அரைச்சு ஊத்துனேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இட்லிக்குன்றதுனால குழம்பு தண்ணியா இருந்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே சுட சுட இட்லி கூட வந்து மட்டன் குழம்பு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. தேங்க் யூ.